ஈரானின் வான்பரப்பில் இஸ்ரேல் உள்நுழைந்து நிகழ்த்திய ஒரு வான் தாக்குதலாக இருந்திருக்கின்றது. இது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு பாரிய வெற்றியாக அமையப் போவதுடன் அந்த பிரதேசத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது. ஆனால் இஸ்ரேல் இதனை கபடத்தனமாகத்தான் செய்து கொண்டு செல்கின்றது என்றால், இஸ்ரேலுக்கு தெரிய ஒரு விடயம், தங்களால் இந்த போரை தனியே கொண்டு செல்ல முடியாது. ஏதோ ஈழப்போரினுடைய அந்த கடைசி கட்டங்கள் தான் ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேரினாலே அங்கே மக்கள் பாலஸ்தீனத்தில் கொண்டு குவிக்கப்படுகிற போதும் சரி, அதை தொடர்ந்து நடந்து வருகிற விடயங்களும் சரி, நமக்கு ஈழப்போரை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. 40,000 அண்மித்த தொகை அல்லது 40,000 சற்று மேலான தொகையில் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த கொலைகளுக்கான பரிகாரம் காணப்படாமல் ஒரு 11 பேர் ஒரு ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்படுகின்ற பொழுது அதற்கான நியாயப்படுத்தல்களை மேற்கொள்ளுகின்ற தன்மை என்பது மேற்குலகில் தற்பொழுதும் இருக்கின்றது. தன்னை உலகின் முதல் நாயகனாக காட்டுகின்ற அமெரிக்கா என்பது பக்கவாதம் நிறைந்த ஒரு நாடாக மாறி இருக்கின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. இந்த நேரம் வழக்கம் போலவே சமூக அரசியல் தளங்களில் நிகழ்கிற அதிர்வுகளை நாங்கள் பேசுவதற்கான நேரம். அண்மைய காலத்திலே, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு காலை வேளையிலே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி எங்களுடைய காது கேட்டியது. அதுதான் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இறந்து விட்டார் என்கிற அந்த அதிர்ச்சி செய்தி. இஸ்ரேலிய தரப்பினரினாலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய குழுவினர் தெரிவித்த அந்த அதிர்ச்சி செய்தி தான் இன்றைக்கு எல்லாருடைய பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. ஈரானிலே அரசு தலைவரினுடைய பதவியேற்புக்காக அங்கு சென்றிருந்த வேளையில் அவருடைய வீட்டிலே பலியாகி இருக்கிறார்கள் என்பதாக அவருடைய தரப்பு அந்த செய்தியினை வெளியிட்டிருந்தது. ஆக இது எல்லாரினுடைய பேசு பொருளாகவும் மாறியிருக்க, இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. பல காலமாக ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கக்கூடிய இந்த தரப்பினுடைய தலைவர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது பெரும் அதிர்வலைகளை எல்லா பக்கமும் ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலமா? நலம் நலம். நாடுவதும் அதே. உங்களை இந்த உரையாடலில் இணைத்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் முன்னம் சொன்னது போல ஹமாஸ் தரப்பினரினுடைய இந்த தலைவரின் மரணம் என்பது எத்தகைய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கும் அல்லது ஏற்படுத்த போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது அரசியல். அவர் ஒரு அரசியல் மையப்புள்ளியாக இருந்தார். பலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமராக இருந்திருக்கின்றார். இன்று அதிகாலை இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இது ஈரானின் வான்பரப்பில் இஸ்ரேல் உள்நுழைந்து நிகழ்த்திய ஒரு வான் தாக்குதலாக இருந்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களை ஈரான் இன்னும் வெளியிடவில்லை. இருந்த பொழுதிலும் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டது. அதை ஈரானிய பாதுகாப்பு படைகள் கூட உறுதியாக கூறிவிட்டிருந்தன. ஆனால் எவ்வாறு இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று தெரியாவிட்டாலும் அரசியல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவராக இப்பொழுது கட்டாரில் இந்த ஐக்கிய நாடுகள் அவை மற்றும் அமெரிக்காவின் உந்துதலோடு நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தவரை இஸ்ரேல் தற்பொழுது அளித்திருக்கின்றது. இது நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் தடங்களை ஏற்படுவதுடன் அந்த பிரதேசத்தில் ஒரு பாரிய மாறுதலை ஏற்படுத்த போகின்றது. இதற்கும் மேலாக ஒரு செய்தி இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவின் இராணுவ தலைவரை இஸ்ரேல் பெய்ரூட், லெபனானின் தலைநகரில் நேற்றைய தினம் கொன்றுவிட்டதாக கூறியிருக்கின்றது விமான தாக்குதல் மூலம். ஆனால் அதை ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அந்த கட்டிடத்தில் அவர் இருந்திருக்கின்றார் என்கின்ற நம்பகமான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதுவும் உண்மையாக இருக்குமா இருந்தால் இது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு பாரிய வெற்றியாக அமையப் போவதுடன் அந்த பிரதேசத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது. புதிய தலைமைகளை ஏற்படுத்த போகின்றது. மற்ற நாடுகளின் பார்வைகள் மாறப்போகின்றன. குறிப்பாக இந்த ஹாலண்ட் ஹைட்ஸ் என்கின்ற இந்த இஸ்ரேலிய பிரதேசத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற ஒரு ராக்கெட் குண்டு தாக்குதலின் போது 11 பேர் பலியாகி இருந்தார்கள். அதுதான் இந்த
போரின் பொழுது இஸ்ரேலில் அதிகப்படியான மக்கள் கொல்லப்பட்டதாக நேற்று முன்தினம் இது இடம்பெற்றிருந்தது. இதன் அடுத்த கட்டங்களாகத்தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக இஸ்ரேல் அதனை நியாயப்படுத்தப் போகின்றது. இதற்கான காரணம், இந்த ஹாலண்ட் ஹைட்ஸ் தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா கூட, ஈவன் அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளர்கள் கூட பெய்ரூட்டில் இஸ்ரேல் மேற்கொண்டிருந்த தாக்குதலை நியாயப்படுத்தி இருந்தனர். இவ்வாறான ஒரு தாக்குதலுக்கு ஈடாக இது செய்யப்பட்டிருக்கலாம். அந்த நிலையில் இப்பொழுது தெஹ்ரானில், அதாவது ஈரானிய தலைநகரில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இரண்டு நாடுகளின் எல்லைகளுக்குள் அந்த இஸ்ரேல் அத்துமீறி உள்நுழைந்திருக்கின்றது. இந்த அத்துமீறி உள்நுழைதல் என்பது எவ்வாறான விளைவுகளை கொண்டு வரப்போகின்றது என்பதுதான் இப்பொழுது உள்ள நிலைமை என்று சொன்னால், நிச்சயமாக ஈரான் முன்னர் தனது தளபதி ஒருவரை தாக்கி கொன்றதற்காக, அதாவது சிரியாவில் வைத்து கொன்றதற்கான அல்லது தங்கள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்காக ஒரு வலிந்த தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருந்தது. அது போன்றதொரு நிலைமை இப்பொழுது ஏற்பட போகின்றது. இது அவ்வாறு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஜெர்மன் போன்ற நாடுகள் உடனடியாகவே கூறிவிட்டன, அனைவரும் அமைதி காத்து இந்த விவகாரத்தில் கையாள வேண்டும் என்று. ஆனால் இஸ்ரேல் இதனை கபடத்தனமாகத்தான் செய்து கொண்டு செல்கின்றது என்றால், இஸ்ரேலுக்கு தெரிய ஒரு விடயம், தங்களால் இந்த போரை தனியே கொண்டு செல்ல முடியாது. அவர்கள் அவ்வாறான ஒரு இக்கட்டில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் பங்கை அங்கே வரவழைப்பதற்கான செயலாக கூட இதனை செய்திருக்கலாம். இங்கே இருக்கின்ற முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த தாக்குதல்கள் குறித்து அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் தெரியப்படுத்தியதா என்ற விவகாரம் இனிவரும் காலங்களில் பெரிதுபடுத்தப்படும். அது அமெரிக்காவின் பங்கை சில வேளைகளில் குறைக்கக்கூட உதவும். என்றால் முன்னர் நடைபெற்ற தாக்குதல் கூட அமெரிக்காவுக்கு தெரியாமல் தான் இஸ்ரேல் செய்திருந்தது. அவ்வாறு இந்த முறையும் செய்திருந்திருந்தால் நிச்சயமாக அது அமெரிக்க இஸ்ரேலிய உறவில் ஒரு இடைவெளியை கொண்டு வர முனைவு. எவ்வாறு என்றால், உதவிகள் குறைக்கப்படும் அல்லது அமெரிக்கா இந்த போரின் தனது பங்களிப்பை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக காசாவில் புதிய நிலைமை தோன்றப் போகின்றது, புதிய தலைமைகள் தோன்றப் போகின்றன, அல்லது இவர்கள் எவ்வாறு இதை கையாளப் போகின்றார்கள், குறிப்பாக இந்த இஸ்லாமிய தேசங்கள் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றன என்றெல்லாம் இனிவரும் காலங்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கும். நிச்சயமாக ஒப்பீட்டளவில் இங்கு நடக்கிற எல்லா விடயங்களையும் பார்க்கிற போது எனக்கு ஏதோ ஈழப்போரினுடைய அந்த கடைசி கட்டங்கள் தான் ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேரினாலே அங்கே மக்கள் பாலஸ்தீனத்தில் கொண்டு குவிக்கப்படுகிற போதும் சரி, அதை தொடர்ந்து நடந்து வருகிற விடயங்களும் சரி, நமக்கு ஈழப்போரை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. ஆக இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது அவர்களுடைய தலைவன் கொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஈழப்போரோடு இணைத்து? இது நிச்சயமாக நீங்கள் இதனை அவ்வாறு கருதலாம் என்றால், ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் கூட இலங்கைக்கான அதிமுக்கிய அதாவது ஆலோசனை மையமாக இருந்ததும் ஆயுதங்களை வழங்கியதும் இஸ்ரேல் தான். ஈழப்போரின் பொழுது கூட அரசியல் தலைமைகளுக்கான அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்கான தலைமை தான் முதலில் அளிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம். நவம்பர் மாதம் நடைபெற்ற தாக்குதல் ஒன்றின் பொழுது தமிழ்ச்செல்வன் அவர்கள், நான் நினைக்கிறேன் நவம்பர் 5ஆம் தேதியாக இருக்க வேண்டும், அவ்வாறான தாக்குதல் ஒன்றில் அவர் கொல்லப்பட்டிருந்தார். அது அந்த பேச்சுவார்த்தைகளில் சமாதான நிகழ்ச்சிகளில் மக்கள் பங்கு பெற்றுவதை அல்லது அந்த அரசியல் தலைமைகள் பங்கு பெற்றுவதை தடுப்பதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் அது இருந்திருந்தது. அவ்வாறானதொரு நிலைமை இப்பொழுது நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இங்கே 2 இருக்கின்றன. முதலாவது 40,000 அண்மித்த தொகை அல்லது 40,000 சற்று மேலான தொகையில் மக்கள் கொல்லப்பட்ட பொழுதும் அந்த கொலைகளுக்கான பரிகாரம் காணப்படாமல் ஒரு 11 பேர் ஒரு ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்படுகின்ற பொழுது அதற்கான நியாயப்படுத்தல்களை மேற்கொள்ளுகின்ற தன்மை என்பது மேற்குலகில் தற்பொழுதும் இருக்கின்றது. எனவே இந்த போர் என்று வருகின்ற பொழுது 2 பக்கங்களும் இழப்புகள் ஏற்படும். ஆனால் இங்கே ஒரு இனம் என்பது மையமாக வைக்கப்பட்டு அந்த இனத்தின் பரிமாணங்களும் விழுமங்களும் அல்லது அவர்களுடைய அதாவது இலக்குகள் சிறுவர்களும் பெண்களும் முதியவர்களுமாக அந்த இனம் என்பது அழிப்பிற்கு உள்ளாகின்றது என்பதை அனைவருமே இப்பொழுது முன்னிலைப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது இங்கே இடம்பெறுகின்ற விடயங்கள் அனைத்தும் ஆமாம் ஈழப்போருடன் ஒத்துப்போகின்றன. அதற்கான சாத்தியங்கள், அதாவது காசாவில் இருந்து ஹமாஸை தாங்கள் முற்றாக அழித்து விடுவோம் என்பதை தான் இஸ்ரேலும்
முக்கிய குறிக்கோளாக இந்த போர் நடவடிக்கையில் இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலிய படைகள் அது தொடர்பான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்பொழுது இஸ்ரேல் செல்கின்ற பாதை, அதாவது அண்மையிலே அமெரிக்காவிற்கு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தனது விஜயத்தை முடித்ததன் பின்னர் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் எந்த செய்தியை சொல்லுகின்றன என்றால், அதாவது ஐக்கிய நாடுகள் அவை என்பது உலக ஒரு கட்டுப்பாட்டு சபையாகவோ அல்லது சமாதான சபையாகவோ இல்லை. அதே போல தன்னை உலகின் முதல் நாயகனாக காட்டுகின்ற அமெரிக்கா என்பது பக்கவாதம் நிறைந்த ஒரு நாடாக மாறி இருக்கின்றது. உலகின் போக்கு என்பது மாறி வருகின்றது என்பதைத்தான் காட்டுகின்றது. நீங்கள் கூறியது உண்மை. அது நிச்சயமாக அவ்வாறான ஒரு பண்பை கொண்டிருக்கின்றது, தன்மையை கொண்டிருக்கின்றது, படுகொலைகளை கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் நிறைவாக குறிப்பிட்டது போல ஐக்கிய நாடுகள் அவை தொடர்ச்சியாக இஸ்ரேலிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாலும் அதனுடைய வழிகாட்டுதல்களையும் இல்லாவிட்டால் அதனுடைய கோரிக்கைகளையும் பொருட்படுத்தாத செயல்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் காண்பித்த வண்ணமே இருக்கிறது. ஆக இது ஐக்கிய நாடுகள் அவையின் மீது மற்ற நாடுகள் கொண்டிருக்கிற நம்பிக்கையினை அல்லது ஒரு பொது பிரதிநிதியாக ஐக்கிய நாடுகள் சபை இருப்பதன் மேலான நம்பிக்கையினை அசைத்து பார்க்கும் என நான் நினைக்கிறேன். இது எத்தகைய பாதகமான விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போடுகிறது? இஸ்ரேலினுடைய இத்தகைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளுகிறதான செயற்பாடுகள், ஒரு அசம்பந்த போக்கு எவ்வளவு தூரம் ஐக்கிய நாடுகள் சபை மீது மற்ற நாடுகள் வைத்திருக்கிற நம்பிக்கையை இல்லாமல் ஆக்க போகிறது, அல்லது உலக நாடுகள் இதை எப்படி பார்க்க போகிறது? முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபை தேவையா இல்லையா என்பதை பல நாடுகளிலும் அல்லது பல நாடுகளின் பெரிய அமைப்புகளும் தற்பொழுது மேற்கொள்கின்றன. கனடாவில் கூட அவ்வாறான ஒரு கோரிக்கை ஏற்படுத்தப்பட்டு, அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அவ்வாறான ஒரு விவகாரம் ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது அதற்கு 80,000 மக்கள் கையொப்பமிட்டிருந்தார்கள் ஆதரவாக. அந்த 80,000 மக்கள் அவ்வாறு கையெழுத்திடுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அவ்வாறான கோரிக்கைகள் பல இடங்களிலும் ஏற்படுகின்றன. இந்த ஐக்கிய நாடுகள் அவைக்கான பெரிய பங்களிப்பு, நிதி பங்களிப்பை செய்கின்ற நாடுகள் மேற்குலக நாடுகளாக, முக்கியமாக அமெரிக்கா தான் அதன் பெரிய பங்காளியாக இருக்கின்றது. எனவே அது ஐக்கிய நாடுகள் அவை என்பது தங்களுடைய தேவைகளுக்காக பாவிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக மாறி வருகின்றதா என்கின்ற ஐயம் பல மேலெழுந்த நிலையில் இப்பொழுது அது நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. அதாவது பாதுகாப்பு சபையில் நீங்கள் ஒரு விவகாரத்தை கொண்டு சென்றால் அங்கே 5 நாடுகள் வெட்டு வாக்குகளை வைத்திருக்கின்றன, வீட்டோ பவர். அப்பொழுது எந்த ஒரு தீர்மானத்தையும் அந்த 5 நாடுகளில் ஒன்றால் எப்பொழுதுமே நிறுத்த முடியும். அவ்வாறான நிலையில் அது ஒரு ஒரு ஜனநாயக செயற்பாட்டு விளிமியங்களில் நம்பிக்கையற்ற ஒரு அமைப்பாக மாறி வருகிறது. மற்றது நீங்கள் குறிப்பிட்ட கேள்வி மேற்குலகின் பார்வை என்பது இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், தெஹ்ரான், அதாவது ஈரான் இப்பொழுது நிச்சயமாக இவரது படுகொலைக்கான பழிவாங்கலை தாங்களே மேற்கொள்வோம் என்பதை அறிவித்திருக்கின்றது. இப்பொழுது கடைசியாக அறிவித்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஆயுத வழங்கல்கள் மற்றும் போன்றவற்றை அதிகப்படுத்தலாம். அதை விட இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதலை மேற்கொள்ளலாம். இஸ்ரேல் அத்துமீறிய தாக்குதல்களை 3 நாடுகளின் மீது இதுவரை மேற்கொண்டிருக்கின்றது. சிரியா, நான் நினைக்கிறேன் யமன் மீது எனக்கு வடிவாக நான் ஞாபகம் இல்லை, ஆனால் சிரியா, லெபனான், ஈரான் ஆகியவற்றின் சுதந்திரத்தில், இறையாண்மையில் தலையிட்டு அல்லது அவர்களுடைய நாட்டிற்கு சென்று விமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. எனவே இது ஒரு ஒன்றுபட்ட குரலாக அங்கே மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அதன் பொழுது மேற்குலகு அந்த நிலைமைகளை சமாளிப்பதற்கான நிகழ்ச்சி நிரல்களைத்தான் கொண்டு வரப்போகின்றது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள நிலைமை என்பது சிக்கலான ஒரு நிலைமை. இதில் மேற்குலகு தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குமாக இருந்தால் நிச்சயமாக பல பாதிப்புகளை சந்திக்கின்ற மக்கள் நாங்கள் ஒருவராக இருப்போம். ஏனென்றால் இந்த பொருளாதார நடவடிக்கைகளில், அதாவது கப்பல் போக்குவரத்துகள் மற்றும் எண்ணெய் விலை போன்றவற்றில் எல்லாம் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இனிவரும் நாட்கள் நிச்சயமாக கனதியாக இருக்கும். ஆனால் மரணங்கள் என்பன சில நாட்களில் மறந்து போவையாக மாறிவிட்ட ஒரு காலம் இது. எனவே அவை குறித்த கருத்துக்கள் இல்லாவிட்டாலும் இந்த போர் செல்கின்ற பாதை எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை இனிவரும் நாட்களில் நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. மிக தெளிவாக இந்த மரணம் ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வுகள் குறித்து எங்களோடு ஆழமாக உரையாடியமைக்காக தொடர்ச்சியாக நாங்கள் இது குறித்த பார்வையில் இருக்கலாம். மேலும் இது குறித்து நாங்கள் இன்னொரு நாளிலே பேசலாம். மிக்க நன்றி. எங்களோட நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.